ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை அல்லது பால் உருண்டை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு இடியப்ப மாவு எடுத்துருக்கு. அதுலேருந்து 2 கப்பு இடியப்ப மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போடணும். போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு தண்ணி விடணும். அது ஹாட் வாட்டரில் உள்ள உப்பு தண்ணி. அடுத்து 3 கப்பு ஹாட் வாட்டர், நல்லா கொதித்த தண்ணியை அந்த மாவில் விடணும். மாவில் விட்டுட்டு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நல்லா ஹாட்டாக இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு கரண்டி வச்சு ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு தேவையானது ஒரு தேங்காய். அதை துருவி எடுக்கணும். எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். 2 கப்பு தண்ணி விட்டு, நார்மல் தண்ணி தான், தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப இதில் 1 கப்பு தண்ணி, நார்மல் தண்ணி விடணும். விட்டுட்டு ஃபில்டர் பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அது எடுக்கணும். திரும்ப 1 கப்பு தண்ணி விடணும். ஏன்னு சொன்னால் அந்த ஃபுல் தேங்காய் பால் எல்லாமே எடுக்கிறதுக்கு வேண்டி. எல்லா தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. திரும்ப கொஞ்சம் தேங்காய் துருவலை எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டி வைக்கணும். ரொம்ப சின்னதாக ஒரு மீடியம் மாட்டு உருட்டி வைக்கணும். வச்சுட்டு இனி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு விடணும். விட்டுட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் பபிள்ஸ் வர்றது போல் தெரியணும். கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ் வந்த உடனே அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஓவன்ட்டாக எடுத்து அதில் போடணும். எல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு உடனே கிளறி விடக்கூடாது, பொடிஞ்சு போயிடும் உருண்டைகள். அதனால் கொஞ்சம் கொதித்த பிறகு, நல்லா பாயில் ஆன பிறகு லைட்டாக அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அப்படி விடணும். அப்போ தான் நல்லா 2 சைடும் வெந்து வரும். இது நல்லா வெந்தாச்சு. இனி இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். Bye friends.